இன்னைக்கு வாவல் குழம்பு. வாவலை தொட்டோடனே சொண்டு பிஞ்சு வச்சு தம்பி என்ன தம்பி குழம்பு வச்சது அவர் இல்ல, மீன் வெட்டினேன் தம்பி. மீனே நாதாரிய மீன் வெட்டத்துணும் உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலே பார்த்துக்கும். குழம்புதான் குழம்பா நீயாடா டே. ஆகா தம்பி நீ கீச் சொன்னது ஐயா என்ன மேட்ச் சொன்னதுன்னு மக்களே சொன்னாலே பார்க்க முடியுங்களா? ஒரு பக்கம் ருசி ஒரு ரொம்ப நாளா ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. வாவலை சாப்பிடணும் இன்னைக்கு தானே உங்களுக்கு கொடுப்பன கிடச்சிருக்கு. நீ வாவல் எடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க, இருந்தாலும் நான் தான் எடுத்து போட்டு வெட்டுங்க சித்தப்பா குழம்பு வச்சு சாப்பிட அப்படின்னு சொன்னேன். பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அதான்டா 2000 3000 கொடுத்து வாங்கிக்கிறாங்க டீ. முறையா அப்பாவுக்கு கொடுக்கக்கூடாது மீனை, வாவலை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே. வாவலை அப்புங்க மீனா நைட்டு மட்டும் எப்படியாட்டு ஒரு வாவலை கிளப்புங்க காலையில். பொரிச்சா ஏதோ டேஸ்டாக இருக்கு. மச்சா அவர்களுக்கு மீன் கொடுக்காதீங்க. அவன் தக்காளி வேறு வெங்காயம் வேறு வைக்க முடியாங்க, எல்லாத்தையுமே டேஸ்ட்டாக வச்சிடறான். இப்போ ஒரு மீன் எடுத்துக்கிறவா பயங்கரமாக மக்களே. கடல் மீன்லயே வாவலுக்குள்ள மவுசு எதுக்குமே கிலோ 2500 ரூபாய். அதை வாங்கி தின்றதுக்கு நீங்கள் உங்கள் பணம் வீட்டு பத்திரத்தை ஃபுல்லாக விற்கணும். கரெக்டாக இருக்கு தம்பி. ஆட்டுக்கு 1500 ரூபா. என்ன கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டுக்கு டக்கு டக்குன்னு தான் இருக்குங்க. ஆனா இவனை தின்னா பிறந்த குழந்தை கூட துள்ளி விழுந்து ஓட பிறந்த உள்ளேக்கு முதல்ல கொடுத்துடலாம்டா. பிறந்த உடனே தாய்ப்பாலுக்கு மேலே அந்த மீனை தானே கொடுக்கணும். அவ்வளோ மெல்லியமா இருக்கும். அதான் லாஞ்சில மண்டைக்கு தான் சொல்லணும், லாஞ்சில மண்டைக்கு தான் சொல்லணும். அந்த சதையை கொடுக்குதா நாக்கில் வச்சா கரைஞ்சி ஓடி இருப்பா. சதைக்கணும் தெரியல, நாக்கில் வச்சா அதுவாக கரைஞ்சு சீனியா கரைஞ்சி வர்றதுக்கு. சொல்லு சொல்லு சொல்லு. கருப்பர் பதில் பதில் கொடுத்துருக்கு. எல்லாரும் குழம்ப காரி என்னடா என்னடா மிரட்டினாப்புல பயந்துருவோமோ? மூஞ்ச கட்டுங்க. தேங்காய் காணனையா? காணலையா? தேங்காய் காணலையா? ஆமா இது நல்லெண்ணெயா? என்னென்ன கத்திக்கிட்டு இல்லாத தேங்காய் காணனை. ஓ பெற்றதுக்கு உங்களை தான் கொள்ளணும். முள்ளு மீன் முள்ளு அடி பஞ்சு கூட ஆகுது. அடி எலும்பு கூட ஒரு கல்
மண்டை மீன் மண்டை எப்படி இந்த புறமுள்ள முள்ளு தம்பிக்கு ஏன்னா நைஸ் பண்ணி வாங்கிடுறேன். உங்க ஒத்தாளுக்கு எரியுது என்னன்னு தெரியல. வாங்க மக்கா கால் தம்பி இப்போ மட்டும் எதுக்கு வாங்குறியா? பாசக்கார தம்பிங்க அப்படி இல்லை அதுக்கூட பாசக்கார தம்பி. ஆ பார்க்க அப்படி தெரிலையே, மூஞ்சில் அப்படி எழுதலையே. சரி மல்லி சாரி ஊத்தியா திலிப்பா எது மறுசு வாங்குறது? ஏய் இன்னைக்கு நைட்டு மழை வரும், தாட்டு ரெடியாக எடுத்து வச்சுருங்க. உள்ள இறங்குற வரைக்கும் அப்படியே சரியான இனிமையா இருக்கா. இதுவரை வாவல் அதிகமாக தின்னதில்ல, அதுவும் 1.5 கிலோ வாவல் வெட்டி தின்னதில்ல. 3000 ரூபா மீன் 2500 ரூபா. சரியான 1500 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குன்றாரு. காட்டு சொல்றேன். மகத்துவத்தின் ராணி சாமி. சோறையும் சேர்ந்து மாட்டேங்குது. அவர் சோறு வட்ட ரசிகை பார்த்துட்டு சோறு வட்ட அகலத்தில் உயர்த்து நல்லா அடைக்காம சாப்பாடு மண்டேஸை வைக்கலாம். ஏதாவது உள்ள வச்சு வச்சு அடைப்பாங்க. வச்சு சுத்தம் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்காரும் வரும்போது ஒரு 5 ரூபா பெருகு இது மட்டும் வாங்கிட்டு பெருகுக்கு ரைட்டாக அந்த ஓட்டைக்கு நேராக போட்டு மண்ணை வச்சு அடைச்சி இது நல்லா இருக்குது. சோறு அடைக்கிறதுக்கு பல்லு அடைக்கிறது பல்லு என்னைக்கு சோறு இன்னைக்கு வெள்ளையில இருக்கு. ஏன் மண்ணு உள்ள இருக்கு மரம் சொன்னதை பற்றி இல்லையா? என்ன பார்க்குற எடுத்துன்னு மண்டே இருக்கிற கொடுக்கலடே சொல். குழம்பு உரப்பா இருக்கும். ஆறு சொந்த அங்கே இருக்குடா. மூணாவது சோறு யார் இன்னும் ஒரு போட்ட சோறு சாப்பிட்டே முடிக்கல. யார் மூணாவது சோறு? அப்பா மூணாவது சோறு தானே? ஆ ரெண்டாவதா? ஏன் கவலைப்படுறா? சரி மக்களை மன்னிச்சுக்கிறேங்க, மூணாவது சோறு தெரியாமல் சொல்லிட்டேன். சோத்த அல்ல மாட்டுக்காண்டா கையில அடுத்த நண்பன் 3வது சாப்பாடு. டேய்
நேற்று நேரம்னா இது மண்டே கிடப்பல. நேற்று மீனா வச்சிங்க. நேற்று மாட்டு கறி. ஏய் மீன் எடுத்துக்க. அவன் தட்டில் இன்னொரு மீன் எடுத்து வச்சுட்டு அவ்வளோ மாவுல மண்டை எடுத்து வைக்கவாடா. எடுத்து நின்றுனே அடே வாவல் கிடக்கும்டான்னு எடுத்துன்றா நீ மண்டைய. எனக்கு மாவுல ஆகிறா. மாவுல வச்சு குழம்பு எடுத்துன்றா. ஏய் மண்டை கடிச்சு இந்த வாழை எடுத்துன்னு மீன் இருக்கு. இன்னைக்கு வா அந்த வேலை இருந்தா போனா எல்லாருமே வாய் தான் இருக்கும். இன்னொரு 2 போடலாம்ல. தூங்கி இருந்துச்சு. என்ன ருசிடா இருக்கு மக்களே. இந்த மாதிரி மீன் திங்கன்னு நினைச்சேன்னா ஒரு முறையாவது வாவல் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருங்க. குழம்பு சாப்பிட்டு பார்த்துங்க. இல்ல குழம்பு வைக்க தெரியலன்னா குழம்பு வைக்க தெரியல என் மாமன்ட்ட வந்து கேளுங்க எப்படின்னு கேளுங்க. இல்லைன்னா இல்லைன்னா கமான்ல சோத்துக்கு வேணும்டா ஐடியாஸ் ஐடியா. நீ கூட சோறுண்ணே பஸ். அது மூதி மீன் கொண்டு எடுத்து. ஓகே பாய் மக்களே. டேடாடா கடு அந்த மேல விழும். டாடா 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 பல்லு செருக்குதுல. பரவாயில்லடா. கிரேண்டா ஊருக்கு வச்சிருக்கடா மச்சான். புள்ள செருக்குடா மேல கொண்டு உள்ள முட்டி. இந்த முள்ள கேக்காண்டா குர்ரா. அந்த முள்ள வேண்டாம். டா முள்ளு தானே கேட்டேன். அந்த முள்ளு தானே கேட்டேன். மறுபடி தேடுறான் பாருங்க. மறுபடி தேடுறான். உள்ள மவுடியில இருக்குல்ல வாய்க்குல. பயங்கரமா சாப்பாடு. பயங்கரமா வச்சு செமையா சாப்பிட்டாச்சு. எங்களை போல நீங்களும் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு. அதுதான் நம்ம ஆசை. ஆனா பெருசா ஒரு நாள் வாவல் வாங்கிட்டு கடல் தாய் மகன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க மக்களே. வேற லெவல்ல இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டை நம்ம கமெண்ட்ல தட்டி விடுங்க எப்படி டேஸ்டா இருக்குன்னு. வாவல் வாங்கிட்டு கடல் தாய் மகன் சேனல் பாருங்க. நாங்க வாவல் தின்னு நான் வாவல் தின்னு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா நீ சாப்பிட்டா எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பான ஒரு ருசி. நான் தின்னு 3 வருஷம் ஆச்சு. நீ வாவல் தின்றியா? நீ இதை பத்தி தின்றியா? 3 வருஷம் ஆச்சு. நீ தின்றியா வாவலு? எல்லாரும் 3 வருஷம் தானே. 4 பேர் தின்னு 3 வருஷத்தோட 5 வருஷம் ஆயிட்டு. இதுல 3 பேர் சாப்பிட்டே கிடையாது வாவலு நம்ம உலகத்துல இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான பொருளை தான் இன்னைக்கு நமக்கு சமைச்சு குழம்பு வச்சிருக்கோம். பிரமிப்பா இருக்கு மக்களே. அதுபோல நீங்களும் ஒரு முறை சமைச்சு சாப்பிட்டுட்டு நமக்கு சொல்லுங்க எப்படி இருந்துச்சு வாவலு.
சமைச்சு சாப்பிட்டு கையில நாக்குல நாட்டியம் ஆடுது மக்களே அந்த ருசி. 2 வாவல் எடுத்தேன் வாவல் எடுத்து அப்படியே பெருமாள். ஓகே பாய் see you. நல்லா பிடிச்ச நம்ம சாப்பாடு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காதீங்க நம்ம கடல் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு தொடர்ச்சியா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து அழகான மீன்ல சந்திப்போம் மக்களே. ஓகே